திமுக ஆட்சியில இந்த மாதிரி 5 மாதத்துக்குள்ளேயே வந்து அது ஒரு குற்றத்துக்கான தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றத வந்து அதிமுக வந்து கிளைம் பண்ண பாக்குறாங்க. திமுக ஆட்சியை வந்து குறை சொல்றேன் அவசரம் ஏன்னு கேட்கிறேன். ஓகே. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா? இப்போ பொள்ளாச்சி சம்பவத்துக்கு 6 வருடம் எடுத்துக்கிட்டது. அதுக்கும் வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, இதுக்கும் விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ விமர்சனம் வைக்கணும்னு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவசரமா பண்றது பார்த்தா சந்தேகம் அதிகமாகுது. ஓகே. எந்த வழக்கிலும் இந்த மாதிரி அவசரம் பண்ணது இல்லையா? அப்ப இந்த ஏன்னா இது வந்து ஒரு ஆள் இப்ப நீங்க வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கிறேன், உயர் நீதிமன்றத்தை அப்பீலுக்கு போகுது. என்ன இப்போ ஒரு அக்யூஸை பிடிச்சி அதுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்னொருத்தனை பிடிக்கிறாங்க, இன்னொருத்தனுடைய கன்ஃபெஷன் வச்சு இன்னொருத்தனை பிடிக்கிறாங்க, இன்னொருத்தனுடைய கன்ஃபெஷன் இப்படியே போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது உயர் நீதிமன்றத்தில் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து புரியும். இப்போ இது வந்து ஒரே ஆள் தான் அப்படியே முடிச்சுட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ இவங்க என்ன பண்ண ஹைகோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளைட் மோடுன்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கே வேலை செய்யும். ஏன்னு சொன்னீங்கன்னா இவருடைய ஃபோனுடைய டவரே அங்கே இல்லையே. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஓட்ட விட்டு இருப்பாங்க திமுக இவருடைய போனே அங்கே எடுத்துட்டு போகல. அப்போ இவர் போனே அங்கே எழுதும்போது இவர் எப்படி அங்கே இருப்பார் அப்படின்ற கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகும்.